நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். 25ஆம் சங்கீதம் 4-5 வசனம் எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். இது தாவீதின் சங்கீதம் என்று நம்ம சொல்கிறோம். தாவீது இந்த சங்கீதத்தை எந்த காலகட்டத்தில் பாடியிருப்பார் அப்படின்னா, பொதுவாக வேத பண்டிதர்கள் ஒத்துக்கொள்கிற ஒரு நேரம், அவர் அமலேக்கினால சொந்த மகனால் அவர் வனாந்தரத்துக்கு துரத்தப்படும் போது மகனே அவரை கொல்ல வேண்டும் என்று வகை தேடி கொண்டிருக்கும் போது அவரை கொன்னுட்டு அரசாங்கத்தை தான் எடுத்துக்கொள்ளணும், தான் ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு கூட்டத்தை தான் கூட சேர்த்துக்கிட்டு அப்பாவுக்கு விரோதமாக சதி செய்து அப்பாவையும் அப்பாவோடு இருந்தவங்களையும் வனாந்தரத்துக்கு அனுப்பிட்டு அவர் ராஜ்யபாரத்தை பறித்து கொள்ளுகிற அந்த காலகட்டத்தில் பாடப்பட்ட சங்கீதம் என்று சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தாவீதுக்கு ஒரு 61 வயதுலேருந்து 67 வயதுக்குள்ளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 61 வயதுலேருந்து 67 வயதுக்குள்ளாக இருக்கும் அப்படின்னு வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு சிலருடைய வயதுக்கு ஒத்தவர், இல்லை நம்மளோட ஒரு சின்ன பையன், கொஞ்சம் வயது குறைந்தவர். இன்றைக்குள்ள உலக அளவில் சொன்னால் ஒரு சீனியர் சிட்டிசன். அவர் அப்பா வெட்டி விட்டு பண்ணி போ காட்டு போ வெட்டி விட்டு அந்த ராஜ்ய பாரத்தை பையன் பிடுங்க நினைக்கும்போது இவர் பாடிய ஒரு பாடல் இது. பிரியமானவர்களே, 4ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். இப்போ என்ன சார், நீ என்ன பிளான் வச்சுருக்கிறீர், நான் எந்த வழியில் போகணும்? இப்போ குடும்பத்தில் இப்படி நெருக்கமான சூழ்நிலை, வாழ்க்கையில் பல முறை பல நெருக்கங்களை அவர் பார்த்துருக்கிறார். இப்போ இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுறது, அடுத்த ஸ்டெப் என்ன? பிரியமானவர்களே, அடிக்கடி சொல்வேன், நான் சொன்ன வச்சு ஒரு ஊழியக்காரர் கூட, ஒரு பெரிய பாஸ்டர் கூட அந்த சென்டென்ஸ் அடிக்கடி சொல்லுவார்மாங்க. நான் ஒருத்தர் சொன்னதை கேட்டு, சங்கீதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சங்கீதக்காரன் போன பாதையிலே போக வேண்டும் அப்படின்னு. அப்போ தான் அந்த சங்கீதத்தை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். சங்கீதத்தை புரிந்து கொள்ள சங்கீதக்காரன் போன பாதையிலே போக வேண்டும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அடுத்தால என்ன பண்ணுறது? பையன் அப்படி நம்மளை காட்டுக்கு வரட்டி விட்டான், நம்ம ராஜ்ய பார்த்து அவன் பிடுங்கிக்கிட்டான், பையனே நம்ம கொல்ல வகை தேடுறான். அந்த சூழ்நிலையை மனதில் வச்சுட்டு இப்போ இந்த சென்டென்ஸ் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும் ஆண்டவரே. நம்முடைய ஜெபம். அடுத்த ஸ்டெப் என்ன? எங்கே போகிறது, எப்படி செய்கிறது? உம்முடைய பாதைகளை எனக்கு டீச் பண்ணும். பாதை என்பது நல்ல ஒரு அருமையான தமிழ் சொல். அநேகருடைய பாதம் பட்டு, அநேகருடைய பாதங்கள் தடம் பதித்து உருவாகிறதற்கு பேர் தான் பாதை. நிறைய பேர் அந்த வழியாக நடந்து 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 பாதை உருவாயிடுச்சு. இந்த பாதை என்ற நல்ல தமிழ் சொல்லை தான் ஆங்கிலத்தில் பாத் அப்படின்னு, பாத்துங்கிறது தமிழ் சொல். பாதை என்ற தமிழ் சொல். ஆங்கிலத்தில் உள்ள அநேக சொற்கள் தமிழ்லேருந்து போகிறது.
நம்ம சென்டான், அவன் சென்டான், சென்டான் என்று சொன்னால் தான் ஆங்கிலத்தில் சென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயிலிருந்து வர சத்தம் தான் அவங்க வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் ஒரு பக்கம். அநேகர் சென்ற பாதை, அநேக பரிசுத்தவான்கள் கால் பதித்த பாதை, இந்த மாதிரி சூழ்நிலை அநேகருடைய வாழ்க்கையில் வந்திருக்கும்ல. பரிசுத்தவான்கள் இந்த சூழ்நிலை எப்படி மேனேஜ் பண்ணாங்க? எனக்கு அந்த பாதையை போதித்தரணும், உங்களுடைய வழி எனக்கு தெரியப்படுத்தும். இதுக்கு முன்னால் பரிசுத்தவான்கள் புறப்பட்ட சூழ்நிலை வரும்போது எப்படி போனாங்க? இப்போ நான் யோசிக்கலாம், அநேக பரிசுத்தவான்கள், எனக்கு தெரிந்த பரிசுத்தவான்கள், அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் கடைசியில் ஃபேஸ் பண்ணாங்க. பிரியமானவர் சிஸ்டர் சாரோன் ஜம்மா, அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? எனக்கு பேப்டிசம் கொடுத்த லாசரஸ் ஐயா, அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? சுந்தரையா, சாம் சுந்தரம் ஐயா, அவங்க தங்கள் ஓட்டத்தை எப்படி ஓடி முடிச்ச பாதை. இன்னும் போவோம் பைபிளுக்கு, பவுலுடைய ஓட்டம் எப்படி முடிஞ்சது? பேதுரு போன பாதை என்ன? அப்போஸ்தலர்கள், மிஷனரிமார், டேவிட் லிவிங்ஸ்டன், வில்லியம் கேரி, ராபர்ட் கால்ட்வெல், வில்லியம் டைண்டேல், பண்டிட் ரமாபாய், கார்மைக்கல் அம்மையார், எப்படி போனாங்க? அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தாங்க? அவங்களுக்கு எப்படிப்பட்ட நெருக்கங்கள்லாம் வந்துச்சு? எனக்கு டீச் பண்ண. இவன் என்ன நிலையில் இருக்கிறாரு? மகனால் விரட்டப்பட்டு மகன் கொல்ல வகை தேடுகிறான். அந்த நிலையில் முதல் கேள்வி என்ன? உம்முடைய வழி என்னாண்டவர்? இப்போ எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? ஒரு 62 63 வயசு தாவீது கேட்குறாரு, எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? ரெண்டாவது, இதுக்கு முன்பாக எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஒரு வழியில் போயிருப்பாங்க. ஒரு பாதை, யாருடைய பாதை? பரிசுத்தவான்கள். அவர் காலத்தில் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த பாதை என்ன கேட்குறார். மூன்றாவது சொல்கிறார், 5ஆம் வசனம் வாசிங்க. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் எது சத்தியம்? சத்தியம் என்றால் மாறா தன்மை உடையது. அவருடைய வசனமே சத்தியம். நிறைய வசனம் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? உம்முடைய சத்தியம் என்ன? நான் 4 பேரை கூப்பிட்டு போய் அப்சலோமை கொல்லணுமா? அவனை மன்னிச்சிடணுமா? இதில் எப்படி தான் நான் பாடுபட்டே இருக்கணுமா? இதுக்கு முடிவு உண்டா? உம்முடைய ட்ரூத் என்ன? இதில் என்ன அருமையான சங்கீதம் பார்த்தீங்களா? ஒரு சாட்சி சொல்கிறேன். நேற்று இங்குள்ள சில வேலைகள் என்னுடைய சரீர பலவீனம், இன்றைக்கி இந்த ஊக்கவரை என்னால் ஆயத்தப்படுத்த முடியும்னே என்னால் தோணலை. ஆனால் தெளிவாக நேற்று ராத்திரி, நேற்று மத்தியானத்துக்கு மேலே அப்படியே தேவ சமூகத்தில் நொறுங்கி போய் உட்காந்துருக்கும்போது இந்த 25ஆம் சங்கீதம் அப்படின்னு கர்த்தர் நினைப்பூட்டினார். அது பேசுன்னு சொன்னார். பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. நம்மள அநேகருக்கு இன்றைக்குள்ள ஒரு சூழ்நிலை, ஒரு ஜெபம், நல்ல ஊழியம் செய்துட்ருப்போம். அடுத்த ஸ்டெப் என்னாண்டவர்? உம்முடைய வழி என்ன? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரிசுத்தவான்கள் கடந்து போன பாதை என்ன? எது ட்ரூத்? இப்போ அது வசனத்தின் விட எது நான் செய்யணும்? என்னை டீச் பண்ணும் அப்படின்னு கேட்குறாரு. எது சத்தியம்? அதை எனக்கு டீச் பண்ணும். சண்டை போடணுமா? மன்னிச்சிடணுமா? இல்லை எப்படியே கடந்து சாகணுமா? என்ன ஆண்டவரை டீச் பண்ணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நீர் தான் என்னுடைய ரட்சிப்பு. இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன காப்பாற்ற போகிறது நீர் தான். அவன் என்னைக்கு நீங்கள் தான் டீச் பண்ணணும், நீங்கள் தான் அப்படியே என்ன நடத்தணும், கைட் நடத்தும். இப்போ அந்த சங்கீதக்காரன் போன அந்த பாதையில் அந்த சங்கீதத்தை யோசித்தால்தான் இன்றைக்கி நாம் புரிந்து கொள்ள முடியும்.
இந்த முழு சங்கீதத்தையும் நம்ம வேகமாக வாசிக்க போகிறோம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இவன் அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது அப்சலோம் அவரை கொல்ல வகை தேடும்போது அவருக்கு உதவிக்கு பிள்ளைங்க யாருமே இல்லை, பிள்ளைங்க யாரும் அவர் கூட வரல. இப்போ என்னுடைய ஆத்துமாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன். என்னுடைய சோல், என்னுடைய சுக்கி, இந்த ஆத்மா தான் நம்ம பிஹேவியரை டிசைட் பண்ணுது. என்னுடைய ஆத்மா தான் என்னுடைய பிஹேவியர். இப்போ நான் என்ன பண்ண அதை கண்ட்ரோல் பண்ணுது. என் ஆத்மாவை நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் உண்மை தான் நான் நம்பி இருக்கிறேன். என் பையன் அப்படி என்னை விரட்டி விட்டான். என் பையனே என்னை கொல்ல வகை தேடுறான். ஆண்டவரே, நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இப்போ அவருடைய ஒரு முதல் ஜெப குறிப்பு, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. இன்றைய வரைக்கும் வரலாறில் தாவீது வெட்கப்பட்டு போகவில்லை. ஏறத்தாழ பிரியமானவர்களே ஒரு 3000 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு கூட அந்த தாவீதை பற்றி நம்ம பேசுகிறோம். வெட்கப்பட்டு போயிட்டாரா? பையன் அப்படி விரட்டி விட்டனால கர்த்தர் கைவிட்டுட்டாரா அவரை? இயேசுவே தாவீதின் குமாரன் என்று தான் அழைக்கப்படுகிறார். நான் வெட்கப்பட்டு போகாத முதல் குறிப்பு தான். ஆண்டவரே, நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் என்ன நெருக்கம் வந்தாலும் சரி, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். 3ஆம் வசனம் வாசிப்போம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவர். அன்றைக்கே அவர் நமக்காகவும் சேர்த்து ஜெபிச்சிட்டார். தாவீது அன்றைக்கே நமக்காகவும் சேர்த்து ஜெபிச்சிட்டார். உமக்காக காத்திருக்கிற ஒருவரும், கர்த்தருக்கு, அதான் பைபிளில் இருக்குது, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் இப்போ என்ன நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருந்தாலும் சரி, நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பேர் தாவீது தாவீது தாவீதுன்னு பெயர் வைக்கிறாங்க. யாராவது அப்சலோன்னு பேர் வைக்காங்களா? தாவீதுடைய இன்னொரு பையன் தான் சாலமோன், சாலமோன்னு பேர் வைக்காங்க. அப்சலோன்னு பேர் வைக்காங்களா? முகாந்திரம் இல்லாமல் அப்பாவை பாய்ச்சான். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணிகளே வெட்கப்பட்டு போவார்களா? ஆண்டவரே உண்மை ஜபிக்கிறார். அந்த காட்டில், அந்த வனாந்தரத்தில் நமக்காகவும் சேர்த்து ஜபிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ஜனம் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. வாசிங்க 20ஆவது வசனம் கூட வாசிங்க, 2ஆம் பகுதி. என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ள, உண்மை நம்பி இருக்கிறேன். உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்துருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்முடைய வழிகளை எனக்கு காட்டும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும், உம்முடைய சத்தியத்தில் வசனத்தில் என்னை நடத்திடலாம். ஏன்? முதல் குறிப்பு, என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. சரி, 2ஆம் வசனத்துக்கு வாங்க. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதே. யாராக இருக்கட்டும், நமக்கு விரோதமாக ஊன்னு பேசுகிறவங்க ஊழியத்தின் பாதையில் உண்டு, குடும்பங்களில் உண்டு, சத்துருக்கள் இருப்பாங்க. ஒரு பெரிய பரிசுத்தவான், அவர்கிட்ட ஊழியத்தில் உதவியாக இருந்த ஒரு தம்பிகிட்ட, ஊழியத்தில் உதவியாக இருந்த ஒரு தம்பிகிட்ட, சின்ன பையன், அந்த பரிசுத்தவானுக்கு ஒரு 75 வயசு 80 வயசு இருக்கும்போது இந்த பையன் ஒரு 35 வயசு பையன். இந்த தம்பிகிட்ட அவர் அடிக்கடி சொல்லுவாராம், தம்பி, நீ மாத்திரம் இல்லைன்னா என் கண்ணை பிடுங்கியிருப்பாங்க. ஆனால் தம்பிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஆனால் தம்பி அவருக்கு உதவியாக இருக்கார். அந்த பரிசுத்தவான் தம்பிகிட்ட பல முறை சொல்கிறாரு, தம்பி,
நீங்கள் மாத்திரம் இல்லைன்னா என் கண்ணை பிடுங்கி இருப்பாங்க. என்ன பிரச்சனை தெரில, உண்மை. ஊழியத்தில் அவர் பண்ண பாதை. சத்துருக்கள் இருக்கிறாங்க. எப்போடா அவன் விழுவான்? இன்றைக்கு உலக பிரகாரமாக இந்த கடைசி நாட்களில் எப்படி எந்த சபையை உடைக்கலாம், எங்கேருந்து ஆத்மாவை பிடுங்கலாம், எப்படி நம்ம பக்கம் ஆள் சேர்க்கலாம், பைசா, எல்லாம் பைசா பைசா பைசா. பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். முன்னாள் முதல்வர் மாண்புமிகு கலைஞர் சொன்ன ஒரு வார்த்தை எப்பவும் எனக்கு அப்படி நிறைய சென்டென்ஸ் பிடிக்கும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நம்மகிட்ட உதவி பெற்றவங்க நம்மகிட்ட நன்றியாக இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட உதவி பெற்றவங்க நம்மகிட்ட நன்றியாக இருப்பாங்க நினைக்கக்கூடாது. இந்த இயேசு நாமத்தில் சொல்கிறேன். உங்கள்கிட்ட உதவி பெற்ற உங்களுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, உங்கள்கிட்ட உதவி பெற்ற உங்களுடைய மருமகன், உங்கள்கிட்ட உதவி பெற்ற பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள்கிட்ட உதவி பெற்ற உங்கள் உறவுகள் உங்களுக்கு நன்றியாக இருப்பாங்கன்னு தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. அதான் நமக்கு இருக்க வேதனையிலேயே பெரிய வேதனை. பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக இருக்கிறவங்க, சத்துருக்கள், நம்மை மேற்கொண்டு அவங்க மகிழ விடாதே. அவருடைய 2வது ஜெபம் அது. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதே. என்ன விரட்டிட்டு என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டாம். என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இப்படி ஒரு துரோகம் செஞ்சு சந்தோஷமாக இருக்கலாம்னு நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது. இது அவருடைய 2வது ஜெபம். அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது 19ஆம் வசனம் வாசியுங்கள். என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். பாருங்க ஆண்டவர், அவங்க கூட எவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்க அப்சலமோட. அகித்தோப்பேல் பெரிய ஆள். அகித்தோப்பேலுடைய ஆலோசனை தேவ ஆலோசனை மாதிரி இருக்கும். இவருடைய ஒரு கேபினட் மினிஸ்டர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இவருடைய செக்ரட்டரி. அவன் போய் அப்சலமோட சேர்ந்துட்டான். பிள்ளைகள், இவருடைய சொந்த பிள்ளைங்க நிறைய பேர் அப்சலமோட போயிட்டாங்க. அவன் எவ்வளவு பெருகி இருந்து உக்கிர வெறுப்பாக என்னை வெறுக்கிறான், என்னை பகைக்கிறான். அப்பாவை கொல்லணும்னு வகை தேடுறான். அவன் மேற்கொள்ள விடாதேயும் அப்படின்னு ஜெபிக்கிறார். 6ஆம் வசனத்துக்கு வாங்க. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். இப்போ இவர் அங்கே இருக்கும்போது யோசிக்கிறாரு, இந்த சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு. இன்னும் அவர் சின்ன வயசில் நிறைய பாவம் செஞ்சுருப்பார். முதலாவது கேட்குறாங்க, வெட்கப்பட்டு போகக்கூடாது. 2வது, அந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையோடைய ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே, நான் சின்ன வயசில் நிறைய பாவம் பண்ணிட்டேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், என் பாவங்களை நினைக்காதீங்க, சின்ன தப்பிதங்களை எனக்கு நினைக்காதீங்க. பச்சை பல விஷயத்துலலாம் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, தப்பு பண்ணியிருக்கேன். பிரியமானவர்களே, நம்ம நெருக்கமான சூழ்நிலையில் ஒரு பரிசுத்தவானுடைய மனதில் அவனுடைய பாவங்கள் நினைவுக்கு வரும். ஒரு சொற்றொடர் உண்டு, the mark of a saint is that he remembers his sins in his sorrows. அவன் துக்கத்தின் நேரத்தில் அவன் செய்த நல்லதெல்லாம் யோசிக்கக்கூடாது, அவன் செய்த தவறை யோசிக்கணும். இதை விளக்கும் போது என் நினைவு வருது, இந்த கொரோனா நாட்களில் நான் ஐசியூவில் இருக்கும்போது எத்தனையோ என்னுடைய குறைவுகளை அறிக்கை பண்ணி ஜெபிச்சிட்டு, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும், நம்ம நம்முடைய தவறுகளை நினைக்கணும். அப்போ தான் எனக்கே ஆண்டவர் எவ்வளோ கஷ்டம், இது ரொம்ப தவறான கேள்வி. என்னமோ ஆண்டவர் அநியாயமாக தண்டிக்கிற மாதிரி. நம்ம செய்த பாவங்கள், செய்து வருகிற பாவங்களுக்கெல்லாம் அவர் தண்டித்தா என்ன ஆயிருப்போமோ தெரியாது.
இன்றைக்கு இந்த அளவாவது நம்ம இருக்கிறோம் என்றால் அது அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், அவருடைய காருண்யம். என்ன பாவம்லாம் செஞ்சுருக்கோம். அவன் யோசிக்கிறான், ஆண்டவரே என் பாவங்களை நினையாதிரும். நான் பாவி தான், இவன் தான் பாவங்களை நினைக்கிறான். சங்கீதங்களில் மாத்திரம் 7 சங்கீதத்தில் அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ணுகிறார். 7 சங்கீதங்கள். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் ஒரு அக்ரோஸ்டிக் சங்கீதம்னு சொல்லுவோம். அப்படி என்று சொன்னால் 22 வசனங்கள் இருக்குது. இந்த 22 வசனங்களும் எபிரேய மொழியில் உள்ள 22 ஆல்ஃபபெட்ஸ், அச்சாரங்கள். தமிழ் அ ஆ இ ஈ அப்படி சொல்கிறோம் இல்லையா, 22 எழுத்துக்களால் அமைந்தது. ஒவ்வொரு வசனமும் ஒரு எழுத்தில் ஆரம்பிக்குது. அப்படி ஒரு அருமையான இலக்கிய நயமுள்ள சங்கீதம், ஆவிக்குரிய ஒரு ஆழமான பொருள் உள்ள ஒரு சங்கீதம். பிரியமானவர்கள் எங்கே சொல்கிறாரு, ஆண்டவரே என் பாவத்தை நீங்கள் நினையாதீங்க, நீங்கள் மறந்துடுங்க. என் பாவத்துக்கு தக்க என்ன நீங்கள் தண்டிச்சிங்கன்னு தாங்க முடியாது. 11ஆம் வசனத்தில் வாசிங்க. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தை நிமித்தம் அதை மன்னித்தருளும். கேளுங்க, நம்ம நெருக்கத்தில் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி கஷ்டம் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவரேங்கிற எனக்கே இவ்வளோ பிரச்சனை அப்படி கேட்காதீங்க. உங்கள் குறைவுகள், உங்கள் குற்றங்கள், உங்கள் மீறுதல்கள், அதை நினைங்க. ஆண்டவரே என்னுடைய அக்கிரமத்தை எனக்கு மன்னி ஆண்டவர். என் அக்கிரமம் ரொம்ப பெருசு ஆண்டவர். நிறைய காரியங்கள் கிரமத்துக்கு விரோதமாக செய்திருக்கோம், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுருக்குறோம். சின்ன சின்ன காரியங்களாக இருக்கலாம். நாங்கள் திருமணம் ஆன புதுசில் ஃபஸ்ட்டு சுந்தரையா சொன்னார், சர்ச்சை முடிஞ்சோன்னே எல்லாம் கூட்டத்தில் போய் தசமாக காணிக்கை கொடுப்பாங்க, நீங்களும் பாப்பாவும் ரூமில் வந்து கொடுக்கணும் அப்படின்னார். நீங்களும் பாப்பாவும் ரூமில் வந்து கொடுக்கணும் அப்படின்னார். எனக்கு ஏதோ அன்றைக்கி போக முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் சரி அடுத்த வாரம் அப்படி லேட் ஆகிடுச்சு. ஒரு 10 நாள் லேட் ஆகிருக்கும். ஒரு நாள் பைபிள் ஸ்டடிக்கு போகிறேன். அவர் வெளியே நின்றுட்டு இருந்தார். இந்த வாரம் என்ன பாஸ், என் காசு எங்கே, உரிமையாக என் காசு எங்கே, அது நீங்கள் தானே 2 பேரும் வரணும்னு சொன்னீங்க, எங்களுக்கு டைம் சூட் ஆகலை. ரொம்ப கூலாக சொல்கிறேன், நீங்கள் தானே 2 பேரும் ஒன்றா வந்து கொடுக்கணும்னு சொன்னீங்க, எனக்கு டைம் சூட் ஆகலை. ஒரு வார்த்தை கேட்டார், உமக்கு 10 நாள் கழித்து சேலரி போட்டால் ஒத்துக்குவீரான்னார். ஃபஸ்ட்டு அப்படின்னு எனக்கு கொடுக்க வேண்டிய காசை 10 நாள் கழித்து நீர் கொடுக்கலாமா? 100க்கு 100 அவர் தேவைக்காக என்கிட்ட பேசலை. நான் மனதில் எப்படி புரிந்து கொண்டேன், ஏன் இந்த பையன் எப்பவும் கொடுப்பானே, இப்போ ஏன் கொடுக்கல, ஏன் டிலே பண்ணுறான், எனக்கு எதுவும் கஷ்டம், என்ன யோசித்துருப்பாரோ தெரியலை. ஆனால் அந்த அன்புக்காக எல்லாத்தோடைய கேட்டிருப்பாரான்னு எனக்கு தெரியல. அந்த அன்புக்காக, அவர் என் மேலே வைத்த உரிமைக்காக, அந்த நீதிமானுடைய கொட்டுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கேன். அது ஒரு அக்கிரமம் தானே. நான் காணிக்கை என்ன தானே கொண்டு கொடுக்கலாமா? அவர் எனக்கு 10 நாள் கழித்து ஸ்கூலில் பேமெண்ட் கொடுத்தா ஒத்துக்கோண்ணா, அப்போ நான் அப்படி கேஷுவலாக கொண்டு கொடுக்கலாமா? என் அக்கிரமம் பெரியதாண்டவரே. அவர் பிதாவானால் அவருக்குரிய கண்ணம் எங்கே? சுந்தரையாக என்கிட்ட கேட்டது எனக்கு இன்னும் சீன் நினைவு, கேட்ட இடம், அவர் கேட்ட விதம் எனக்கு இன்றைக்கும் நினைவு இருக்கு. நீங்கள் நெருக்கத்தின் வழியாய் போகும்போது உங்கள் அக்கிரமத்தை நினைங்க. என் பாவம் பெரியது. 18ஆம் வசனம் வாசிங்க. என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். ஆண்டவரே, 2வது குறிப்பு, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். ஆண்டவரே கேளுங்க அவர்கிட்ட, ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னித்தருளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. முதலாவது, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். 2வது, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதீங்க. 3வது, என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னித்தரலும். இப்போ 8ஆம் வசனத்துக்கு வாங்க, வாசிப்போம்.
கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளை எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுகந்தரித்து கொள்ளும். கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். இதெல்லாம் என்னென்னா, பொதுவாக ஆண்டரை பற்றி உள்ள ஒரு சின்ன அவர் அறிந்து கொண்ட விளக்கத்தை கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு இப்போ 16ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க. என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். பையன் வரட்டி விட்டாங்க, கூட்டத்தில் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாக இருக்கிறேன், எனக்கு இறங்கும், என் பாவங்களை எனக்கு மன்னியும், இப்போ எனக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பியும். இப்போ எனக்கு என்ன செய்யணும்? உங்களுடைய இரக்கத்தின்படி எனக்கு என்ன செய்யணும்? என் பாவங்களை எனக்கு மன்னித்து, என் பாவங்களுக்கு தக்கதான் என்னை தண்டிக்காதையும். எனக்கே அந்த கஷ்டம்னு கேட்க எனக்கு நியாயம் கிடையாது, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ என்ன செய்யும்? எனக்கு இறங்கும் ஆண்டவரே. அது பொருள் என்னத்தைப்படுத்துது? நாம் கர்த்தரிடத்தில் நியாயம் கேட்க முடியாது. அவர்கிட்ட போய் வழக்காட முடியுமா? நான் இப்படிலாம் செஞ்சுருக்கேன், இவ்வளோ காணிக்கை கொடுத்துருக்கேன், இவ்வளோ தஸ்மாம்பாங்க கொடுத்துருக்கேன், இவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கேன், நீ இப்படி செய்யலாமா அப்படின்ட்டு கேட்க முடியுமா? இல்லை ஆண்டவர். இப்போ நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு இறங்குங்க ஆண்டவர், உங்களுடைய இரக்கத்தை எனக்கு காண்பியும். நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளக்கூடாது, என் பாவங்கள் தவறுகள் எல்லாத்தையும் எனக்கு மன்னியும், எனக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பியும், எனக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பியும் அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, 17ஆம் வசனத்துக்கு வாங்க. என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். 5வது அவருடைய ஜெபக்குறிப்பு, இந்த சங்கீதம் முழுதிலும் பார்த்தீங்கன்னா 5வது ஜெபக்குறிப்பு, இந்த இடுக்கமான சூழ்நிலையிலேருந்து என்னை விடுவியும். இப்போ நான் நெருக்கத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறேன், இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும், இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும் அப்படின்னு கேட்குறார். ஒரு நெருக்கத்தில் மாட்டிக்கிட்டேன், என் பையன் அப்படி எனக்கு விரோதமாக இருக்கிறான், என் கூட நிறைய பேர் என் பையன்ட்டு போயிட்டாங்க, அகித்தோப்பேலே அங்கே போய் இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலையை கட்டளையிடும், இந்த இடுக்கண்ணிலிருந்து. இது அவருடைய 5வது ஜெபக்குறிப்பு. நேற்று ராத்திரி தான் இந்த சங்கீதமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. நேற்று வாசிக்க இப்படி ஒரு சங்கீதத்தையும் நம்ம வாசிக்கல போலேன்னு யோசித்தேன். இங்கே தான் கேட்கார், உம்முடைய வழி என்ன, உம்முடைய பாதை என்ன, உம்முடைய சத்தியத்தின்படி என்ன நடத்து. இப்போ இந்த இடுக்கண்லேருந்து எனக்கு எப்படி விடுதலை தரப்போறீர், என்ன செய்ய போறீர்? இந்த இடுக்கண்லேருந்து எனக்கு ஒரு விடுதலை தர். உங்கள் குடும்பத்தில் சொந்த மகன் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், நம்ம குடும்பம் நடக்கக்கூடாது. அன்றைக்கு விளக்கத்துக்காக சொல்கிறேன், அன்றைக்கு அப்சலோம் அப்பாவுடைய ராஜ்யத்தை பிடுங்கிக்கிட்டு அப்பா விரட்டி விட்டான். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோருடைய சொத்தை பிடுங்கிட்டு அப்பா அம்மா விரட்டி விட்டுறாங்க. அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீட்டிலருந்து அப்பாவை துரத்தி விட்டுருவாங்க. நடக்கலையே உலகத்தில். நம்ம
குடும்பங்கள் நடக்கலாம், நடக்காது, நடக்கக்கூடாது. உலகத்தில் நடக்கல. பெத்த பிள்ளை ஒரு வயசான அம்மா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. என்னன்னா, பையன் கூப்பிட்டு வந்தான், இங்கே விட்டு போயிட்டான். அவன் வீடு தெரியாது, அட்ரஸ் தெரியாது, வெளியூர். அதில் அந்த அம்மாவை கொண்டு போய் ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்துருக்காங்க. செய்தித்தாள் வந்தது. என்ன பண்ணேன்னு தெரியல, கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டான். இந்த வாரமான்னு இறக்கி விட்டு போயிருப்பான். அது பேப்பேன்னு நின்று எழுதிட்டுருக்கு. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு விடுதலையே தாரும். இந்த இடுக்கண்லேருந்து என்னை எப்படியாவது நீக்கி விடும். அது அவருடைய 5வது ஜெபம். இதே வேத பதில் 6வது ஜெபம் 20வது வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பியிருக்கிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய ஆத்துமாவை காப்பாற்றும். அங்கே தான் வேதனை எல்லாமே ஆத்துமாவில் தான் இருக்கு. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தீயங்குகிறாய்? அன்னால் சொல்கிற, என் ஆத்மா எனக்கு கசப்பாயிற்று. யோபு சொல்கிறார், என் ஆத்மா நெருக்குண்டு சாக விரும்புது. 103ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பாட்டு கேட்குறார், ஆண்டவரே என் ஆத்மாவை காப்பாற்றிய. என் மனம் ரொம்ப சோர்ந்து போகுது, கலங்குது, தீயங்குது. அதான் 23ஆம் சங்கீதம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, என் ஆத்துமாவை தேற்றி. இன்றைக்கு இந்த ஆராதனை முடியும் போது என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் ஆத்துமாவை தேற்று. நிறைய கேள்வி ஏன் என்று கேட்க நமக்கு உரிமை இல்லை. ஏன் இப்படி நடக்குன்னு சொல்ல தரல. என் ஆத்துமாவை தேற்று. லெட் கம் வாட் மே. ஆண்டவர் என் கூட இருக்கார். பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனுடைய ஒரு ஸ்டோரி கேட்டேன். இன்றைக்கி உலகத்தில் நடக்குங்க. இந்த ஆண்களுடைய துணியில், ட்ரெஸ்ஸில் ரேமன்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி. ஒரு காலகட்டத்தில் அதான் பெரிய ஜென்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு ரேமன்ஸ். அதனுடைய இன்னொரு பிராண்ட் நேம் தான் பார்க் அவென்யூன்னு சொல்லுவாங்க. பெரிய கோடீஸ்வரர். அந்த ரேமன்ஸ் நிறுவனத்தை ஆரம்பித்தவரை அவருடைய ஒரு பையன் கல்யாணம் கட்டி ஃபாரின் போயிட்டான். இன்னொரு பையன் அந்த ரேமன் நிறுவனம் முழுவதையும் தன் வசப்படுத்தி அப்பாவை ரேமன் நிறுவனம் ஆரம்பித்தவர் இன்றைக்கி ஒரு அனாதை இல்லத்தில் இருக்கிறார், முதியோர் இல்லத்தில் இருக்கார். அவருக்காக மட்டும் ஒரு 7 மாடி பங்களா நினைக்கிறேன், எனக்கு அந்த மாடி கணக்கு மறந்துச்சு, 7 மாடி பங்களான்னு நினைக்கிறேன். அவருக்காக மட்டும் 7 17 தெரியலை. அதில் ஒரு அடி கூட இப்போ அவருக்கு சொந்தம் கிடையாது. பையன் வெட்டி விட்டான். சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. காசு இருந்தால் வருவாங்க, காசை பிடிக்கிட்டு வெட்டி விட்டுருவாங்க. பெற்ற தாயை வெட்டி விட்டுருவாங்க, தகப்பனை வெட்டி விட்டுருவாங்க. ஒரு பெரிய பணக்காரருடைய பிஸ்னஸ். அவருடைய பிள்ளைகள் அதை கைப்பற்றி கொண்டு கடைசியில் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அவர் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசி கொஞ்சம் காசை வாங்கி, ஷார்ட்டாக சொல்கிறேன், அதெல்லாம் கோல்டு காயின், தங்க நாணயங்களாக்கி ஒரு பெட்டி நிறைய அந்த நாணயத்தை கொட்டிட்டு பிள்ளைங்கிட்ட சொன்னார், இதுதான் என்னுடைய கடைசி பொக்கிஷ பெட்டி, நிறைய தங்க நாணயம். நான் செத்த பிறகு இந்த பெட்டியை நீங்கள் வச்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. அப்பா விழுந்து 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 பார்க்குறாங்க. இப்போ என்ன ஜோம் பண்ணியிருக்காங்க, சீக்கிரம் சாகட்டும் தான் ஜோம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு, நான் எப்போ சாவேன்னு என் பிள்ளைங்க காத்துட்ருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு.
நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே செட்டில் பண்ணாமல் அவர் பேருக்கு வச்சுக்கிட்டாரு. எப்போடா சாவார், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்போ நமக்கு கிடைக்கும்னு. இந்த பிள்ளைங்களும் சாகிற வரைக்கும் விழுந்து விழுந்து பார்த்துக்கிட்டாங்க. அவர் செத்த பிறகு அந்த பெட்டியை திறந்தா அந்த பெட்டிக்குள்ளே வெறும் கல் இருந்துச்சான். என்னன்னா, இவர் ஃப்ரெண்டுகிட்ட காசை வாங்கி அந்த எல்லாம் தங்க நாணயம் வாங்கி அந்த பெட்டி நிறைய நிரப்பி பிள்ளைங்கிட்ட காட்டிட்டு அந்த நாணயத்தெல்லாம் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டார். கடன் அடைச்சிட்டார். பெட்டிக்குள்ளே கல்லை போட்டு மூடி வச்சிட்டார். பிள்ளைங்க நினச்சிக்கிட்டு இருக்கு, ஆகா தங்க நாணயம் இருக்குதுன்னு பார்த்துட்டு திறந்து பார்த்தா வெளில வரும் கல் இருந்துச்சான். இந்த சூழ்நிலை அவருடைய ஜெபம், ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவை விடுவியும். அம்மா 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 பாப்பா எதுக்காக காசுக்காக சொல்கிறாங்களா, உண்மையான பாசத்தால் சொல்கிறாங்களா? சூழ்நிலைகள் வருது இல்லையா? நமக்கு இல்லாட்டால் நம்முடைய உறவுகள் மத்தியில் இருக்கலாம். நம்ம எல்லோரும் நமக்கு நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுத்துருக்குறோம். பிரியமானவர்களே, அவர் ஜெபிக்கிற பெத்த பிள்ளை இப்படி அவனை பண்ணும்போது என் ஆத்துமாவை காப்பாற்றிக்கும். அவன் வெட்டுறானோ வெட்டலையோ, கொல்றானோ கொல்லலையோ, கொத்து பரோட்டா போடுறானோ, என்ன வேணாலும் போடட்டும். அம்மாவும் அப்பாவும் என்ன பரோட்டா போடுறான்? கொத்து பரோட்டா போடுறான். கொத்துன்னு கொத்தி என்ன வேணாலும் பண்ணட்டும், என் ஆத்துமாவை காப்பாற்றிக்காண்டவர். இது அவருடைய அந்த சங்கீதத்தில் 6வது ஜெபக்குறிப்பு. வாசிங்க. உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய உத்தமமும் நேர்மையும் என்னை காக்கட்டும். இந்த கடைசி காலத்தில், இந்த நெருக்கத்தின் பாதையில் நான் போகும்போது, இப்போ நான் உமக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். உமக்கு முன்பாக நான் எல்லாவற்றிலையும் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்னுடைய உத்தமும் நேர்மையும் என்னை காக்கட்டும். நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி மீட்டு விடு. நான் உமக்கு காத்திருக்கிறேன் ஆண்டவர். இன்றைக்கு தீர்மானிங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் மட்டும் என்ன நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவரே, உமக்கு முன்பாக உத்தமும் நேர்மையுமாக இருக்க எனக்கு கிருபை தார். முக்கியமான ஒரு ஜெபம், உமக்கு முன்பாக உத்தமும் நேர்மையுமாய் நடக்க மட்டும் எனக்கு கிருபை தார். எனக்கு கிருபை தார். ஒருவேளை இன்றைக்கு சங்கீதக்காரன் போன அந்த நிலையில் நம்ம இல்லாமல் இருக்கலாம். அதில் எந்த நெருக்கமான பாதையில் இருந்தாலும் சரி. 65, 66 வயசில் தாவீது பாடின பாட்டு இது. போன பாதை இது. நம்மள அநேகர் இந்த பருவத்தில் இருக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த நெருக்கத்தை உணர்ந்திருப்போம். நம்மகிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மளை விரட்டி விடுற நிலையில் இன்றைக்கு தாவீது இருந்தானே. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க.